திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாகவே பல்வேறு பகுதிகளில் மிதமாகவும் கனமழையும் பெய்து வருகிறது. இன்று காலை முதல் திருத்துறைப்பூண்டி, சிங்களாந்தி, நெடும்பலம், எடையூர், முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் பருத்தி மற்றும் நெல் சாகுபடி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பருத்தியில் தற்போது பூக்கள் வைத்து வரும் நிலையில் மழையால் அவை உதிர்ந்து வருகின்றன. இதன் காரணமாக மகசூல் இழப்பை சந்திக்கக்கூடிய நிலை உருவாக்கியிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நெல் சாகுபடி பண்ணி உளுந்து போயிடும். இந்த வாட்டி சரியாக இல்லை, வறட்சியால் பருத்தியை போட்டு ஏதோ நாங்கள் இருக்கிற தண்ணியை வச்சு கடன் வாங்கி கூட இப்போ அடுத்தவங்க போர் செட்லேருந்து தண்ணியை வாங்கி காசுக்கு சாகுபடி பண்ணி பருத்திக்கு 30லேருந்து 40 ரூபா வரையிலும் செலவு பண்ணி வேலியெல்லாம் அடைச்சி எல்லாம் கஷ்டப்பட்டு கைக்கு வர்ற நேரத்தில் பூக்கிற நேரத்தில் சப்பை பூரா இந்த மழையால் கொட்டி எங்களுக்கு பெருத்த சேதம். எல்லா பருத்தி விவசாயியும் ஏகப்பட்ட லாஸில் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு அரசாங்கம் இந்த கருணை கூர்ந்து இந்த பருத்திக்கு ஏற்பாடு செஞ்சு எங்களுக்கு நிவாரணம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து வினாடிக்கு 500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதை ஆறு, தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை விடுத்துள்ளது. வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் உத்தரகாவேரி ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜவ்வாதுமலை, உடுகத்தூர், மேலரசம்பட்டு ஆகிய மலைப்பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றுப்பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும், பள்ளி விடுமுறை என்பதால் குழந்தைகளை பெற்றோர்கள் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் பேரூராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பெய்த கனமழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திட்டக்குடி, சம்பை, மாங்காடு, தனுஷ்கோடி, தங்கச்சிமடம், அக்காள்மடம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பரவலாக விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பேச்சிப்பாறை அணையின் 45.72 அடியாக உள்ள நிலையில் வினாடிக்கு 1247 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் 48.8 அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு 626 கன அடியாகவும் உள்ளது. இதனால் கோதையாறு, தாமிரபரணி ஆறு, பரளியாறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. நீர்நிலைகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பேரிடர் மீட்புக் குழுவினர் 90 பேர் 3 இடங்களில் முகாமிட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீயணைப்புத்துறை சார்பில் கன்னியாகுமரி, குழித்துறை, குலசேகரம், தக்கலை, குளச்சல், கொல்லங்கோடு மற்றும் திங்கள் நகருக்கு அவசர அழைப்பு எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன.